கரண்டா இப்ப கேக்குறது எல்லாமே என்ன கேட்பாங்கன்னா, ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு டிரைவ் பண்றீங்க, கார் டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா, கார் மட்டும் டிரைவ் பண்ண தெரிஞ்சதுன்னா யூஆர் அ டிரைவர். சப்போஸ் கார் டிரைவ் பண்ணுவேன், எங்கேயாவது ப்ராப்ளம்னா நான் சர்வீஸும் பண்ணுவேன் அப்படின்னா, பிளஸ் உங்களுக்கு அடிஷனல் குவாலிஃபிகேஷன். அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இப்போ மேல வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் டெவலப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா அப்படின்னா நீங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன அப்படின்னு ஃப்ரண்ட் எண்ட் பத்தியும் தெரிஞ்சிருக்கணும், பேக் எண்ட் பத்தியும் தெரிஞ்சிருக்கணும், டேட்டாபேஸ் அண்ட் வெப்ஸ். இப்போ ஆக்சுவலா ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு வெப்சைட் டிசைன் பண்றீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் உள்ள முன்னாடி உள்ள டிசைன்ஸ் எல்லாமே பண்றது ஃப்ரண்ட் எண்ட். அதை எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் பண்றதுக்கு இது ஸ்டைல்ஸ் வந்து மெட்டீரியல் பூட்ஸ்ட்ராப் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பேக் எண்ட்னா என்ன அப்படின்னா PHP ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கணும். PHP நிற்கணும், இல்லை ஜாவா, பைத்தான், ஏதாவது ஒரு டெக்னாலஜி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்று நீங்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ டேட்டாபேஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக படிப்பாங்க டேட்டாபேஸ். அப்ப நீங்க வெப்சைட்ல டிசைன் பண்றது எல்லாமே நீங்க ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்றதுதான் டேட்டாபேஸ். இப்போ அதுக்கு என்னன்னா எல்லாமே இல்லைன்னா ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஓகே. SQL சர்வர், இல்லை MySQL, Postgres, ஏதாவது ஒரு சம்திங். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தெரிஞ்சிட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஒரு டேட்டாபேஸையும் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ டெவலப்ஸ் அப்படின்னா மொத்தமாக டிசைன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு போகிறது தான் டெவலப்ஸ். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஏதோ ஒரு வெப்சைட் ஒரு ஹோட்டலுக்குள்ள ஒரு டிசைன் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து நம்ம டிசைன் பண்ணுறது எல்லாமே என்ன யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ஃப்ரண்ட் எண்ட் சொன்னோம் இல்லையா, அது பண்ணி CSS, HTML, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி மெனூஸ் எல்லாமே நம்ம போடுவோம். ஹோம், அபவுட் அஸ், லொகேஷன்ஸ் இது போடுறது இது எல்லாமே. ஓகே. இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து நீங்க எல்லாமே படிச்சிட்டீங்க, CSS படிச்சிட்டீங்க, HTML படிச்சிட்டீங்க, டிசைன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எல்லாமே ஃப்ரேம் ஒர்க் பண்ணி எல்லாமே ஓகே. ஸோ நீங்க வெப்சைட் மட்டும் தான் டிசைன் பண்ண முடியும். நீங்க வெப்சைட் டிசைனர். இப்போ இந்த இடத்துல ரூம் அவைலபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. இப்போ அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெப்சைட் இந்த ஹோட்டல்ல வந்து என்னென்ன ரூம்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டி ஆயிருக்கு அப்படின்றத நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்றதுக்கு நம்ம படிக்கிறது தான் பேக் எண்ட் ஒர்க். ஸோ இப்போ அந்த பேக் எண்ட் ஒர்க் தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு பைத்தான் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி, ஜாவா ஏதாவது நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா அந்த பேக் எண்ட் ஒர்க் பண்ணுவோம். ஓகே. இந்த ரூம் அவைலபிலிட்டி நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த ஹோட்டல்ல எத்தனை ரூம்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டோரேஜ் பர்பஸ் யூஸ் பண்றதுதான் டேட்டாபேஸ். ஸோ அது என்ன டேட்டாபேஸ் இருக்கலாம், ஒரு MySQL இருக்கலாம், இல்ல NoSQL வந்து டிமாங்கோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு சம்திங் ஒரு SQL டேட்டாபேஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா இந்த ஹோட்டல்ல உள்ள எல்லா ரூம்ஸுமே 2 பெட்ரூம் எத்தனை இருக்கு, 3 பெட்ரூம் எத்தனை இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே வாங்கி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இப்போ ஒரு புதுசாக ஒருத்தவங்க உள்ள வர்றாங்கன்னா அவங்க நேம் வாங்குறோம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே வாங்கிட்டு செக்இன் என்னைக்கு வர்றாங்க, செக் அவுட் பண்றோம், அவங்க எத்தனை பேருன்றாங்க, எத்தனை ரூம்ஸ் கொடுத்துட்டு நம்ம அவங்க என்ன ரூம் எடுத்துக்கிறாங்களோ அந்த ரூமை வந்து நம்ம அலாட் பண்ணி வச்சிருவோம். ஸோ இப்போ இந்த ரூமை அலாட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா டேட்டாபேஸ்ல போய் இது வந்து ஆல்ரெடி வந்து அலாட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணிடுவோம். அப்போ ரூம் அவைலபிலிட்டி நம்ம வந்து கிளிக் பண்ணல என்ன பண்ணுவோம்னா அந்த அலாட்டட் தவிர்த்து மித ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரூமை வந்து நம்ம வந்து கொடுப்போம். சப்போஸ் அவங்க செக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா போய் என்ன பண்ணுவோம்னா இந்த ரூம் அலாட்டட்ல போயிட்டு நோன் கொடுத்துரும். இப்போ வந்து இது வந்து அவைலபிளா தான் இருக்கு, எஸ் இட்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி பேக் அண்ட் ஒர்க் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணி பண்றதுக்கு பேர் தான் பேக் அண்ட் டெவலப்பர் அண்ட் டேட்டாபேஸ் டெவலப்பர். ஸோ இதை தனித்தனியா தெரிஞ்சுப்பாங்க. பட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஒரு எப்படி ஒரு வெப்சைட் டிசைன் பண்றது, பேக் அண்ட் எப்படி ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறது, டேட்டாபேஸ் எப்படி கனெக்ட் பண்றது, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறவங்க தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா என்னன்றத தெரிஞ்சுட்டீங்க. இப்போ நீங்க எதை பத்தி படிக்கணும்னு நினைச்சாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த சப்ஜெக்ட்னாலும் ஓகே, ஃப்ரீயாவே நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்.